ஒரு மனிதன் ராணுவத்தில் சேரும்போது அவனுக்கு இலவசமாக உடை, ஷூஸ், ஹெல்மெட், உணவு, வீடு கிடைக்கும். இலவச பயண கட்டணம் கூட கிடைக்கலாம். மேலும் அரசாங்கம் சோல்ஜரின் மனைவி மற்றும் குழந்தைகளை பராமரிக்க ஊதியம் கூட செலுத்துகிறது. இருப்பினும் ஒரு யுத்தம் ஆரம்பிக்கும் போது அடுத்த நாள் போர் சேவகன் முன்னோக்கி போர் செய்ய புறப்பட வேண்டும் என்று அதிகாரியால் கட்டளை வரும்போது போர் சேவகன் யுத்தம் செய்ய போக விரும்பாமல் இருக்கலாம். அவன் போகாமல் இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆபத்துக்கள், பற்றாக்குறை, துன்பங்கள் மற்றும் மரணத்தின் பயம். அவன் எல்லா வசதிகளும் இலவசமாக கிடைக்கிறது என்று நினைத்தால் அவன் நினைவு தவறானது. அந்த அனைத்து சலுகைகளுக்கும் விலை அரசாங்கத்திற்கும் அதிகாரிகளுக்கும் கீழ்ப்படிதல். பிரியமானவரே, அதே போல் ரட்சிப்பு அதை பெறுபவர்களுக்கு இலவசம். ஆனால் நாம் செலுத்த வேண்டிய விலை இருக்கிறது. நமது ரட்சிப்பின் அதிபதியான இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிதல் விலையாக இருக்கிறது. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. Obedience is the place of blessing. கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்தின் இடம். தேவனிடமிருந்து நன்மை பெற அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதே ஏற்ற நிலையாக இருக்கிறது. இந்த வீடியோவை ஆயத்த பண்ணும் சமயத்தில் ஒரு பழைய ஆங்கில பாடலின் வரிகள் என் நினைவிற்கு வந்தது. Trust and obey, for there is no other way to be happy in Jesus but to trust and obey. இயேசுவை நம்பி கீழ்ப்படியுங்கள், ஏனென்றால் இயேசுவில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு வேறு வழி இல்லை. நம்பிக்கை வைத்து அவருக்கு கீழ்ப்படிவதை தவிர. கீழ்ப்படிதலுக்கு சிறந்த உதாரணம் இயேசு கிறிஸ்துவே. 2 வேத வசனங்களை பார்ப்போம். இயேசு கிறிஸ்து மனித உருவமாக வெளிப்பட்டு மரணம் வரைக்கும், அதாவது சிலுவையின் மரணம் வரைக்கும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். பிலிப்பியர் 2:8. இயேசு யோசேப்பு மற்றும் மரியாளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். லூக்கா 2:51. எனக்கு கீழ்ப்படியுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார். எரேமியா 7:23. ஆமேன்.